உஜாலக்கா உஜாலா தெரிஞ்சுக்கினியா? இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா சீதாராமம் குருமுகில் லிரிக்ஸ் பார்க்க போகிறோம். அந்த சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்கல. நான் படமே பார்க்குறேன். சரி போல. இல்லை நீ பேசல பாவம், அனுபவம் பேசுது. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிப்ஸிங்லாம் கண்டுபிடிப்பாங்க சவுண்டு கேட்கலீங்கனாலும். ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு குருமுகில் சாங்கு பாருங்க. கேளுங்க. கேட்க முடியாது. உடையால் மூடி வைத்தும் இமையால் சாய்த்து வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய், அருவி கால்கள் கொண்டு ஓடை இடையென்றாகி இன்னொரு தடவை படிச்சது தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஓடை இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கவிங்க எந்த மாதிரி எழுதியிருக்கான் பாருங்க சார். படிக்கிறதுக்கே திணற அளவுக்கு எழுதியிருக்காரு. அதன் நான் யோசிக்கிறேன் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பெண்ணை அப்படி வர்ணிச்சு எழுதியிருக்காரு லவ் சாங்குக்கு. ஆனால் பயங்கரமாக இருக்குது. அடுத்தது இதுதான் இம்பார்ட்டண்ட்டான லைனு. எல்லோரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும், உயிரா இல்லாத கல் கூட காமம் வரும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். என்ன ஆகும்? ஒரு கொஸ்டின் மார்க் கூட விட்டுருக்காரு. ஒரு கல் இல்லாத சிலை, கல் இல்லாத உயிர், ஒரு உயிர் இல்லாத சிலை கூட அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணுதான் அந்த பெண்ணை மேட்ரு பண்ணணும்னு தோணும். கரெக்டு தானே? காமமுறும் தப்பு வயல போடுங்க. காமம்னா அதுதானே. அதைத்தான் கொஞ்சம் சரி ஓகே. மேட்ருன்ட்டு தான் எல்லாம் என்ன நினைப்பாங்க. அதனால இப்போ நான் போகிறேன். ஒரு உயிர் இல்லாத சிலை கூட அந்த பெண்ணை பார்த்து காதல் பண்ணுது, அந்த பெண்ணோட உடலுறவு வைத்துக் கொள்ளணும்னு நினைக்குது. அப்படின்னாக்கா இந்த பொண்ணு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இந்த ஹீரோவும் லவ் பண்றான், அவன் என்ன ஆவான்றத கேள்வியை கேட்கறான் பாருங்க. அந்த பெண்ணை நல்லா வர்ணிச்சுட்டு இங்க வந்து கேள்வி கேட்க. சீதாராமம் எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் படம் பார்க்கல, முழுசா பார்க்கல. நீங்க எத்தனை பேர் அதே மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கமெண்ட் போட்டு விடுங்க. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். போலாமா? ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. போனா யார் வீடியோ எடுப்ப? நல்ல ஹியூமர். டைம் போயிடுச்சு. யாராவது சிரிச்சிங்கன்னா அப்படியே டைம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்குறேன் இந்த ஜோக்கு எத்தனை பேர் சிரிக்கிறேன் நான் பார்க்குறேன். ஓகே போயிடுவோம். ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. நீங்க ஒரு பெண்ணை லவ் பண்ணிருக்கீங்க. ஏய் பேசிக்கிட்டு தன்னை விதையாக நினைத்து ஐயோ இவன் வேற கூட்டு போங்கடா போட்டுறா போறேன். ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. நீங்க ஒரு பெண்ணை வந்து காதல் பண்றீங்க அப்படின்னா போதும் அதெல்லாம் ஆடியன்ஸ் தெரியாது. எந்த பெண்ணை காதலிக்கிறீங்க கேட்க மாட்டாங்க. ஒரு பெண்ணை காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து உங்களை கழட்டி விட்டுருச்சு, இல்லை அது யதார்த்தமா நகர்ந்து போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் இருக்கிறது தானே எல்லாம். அதுக்கான பாடல் தான் உங்களுக்கு உத்வேகமாக இருக்கணும்னு சொல்லி இப்போ அண்ணனின் வாய்ஸில் கேட்குறீங்களா? ஆண்டவன் லிரிக்ஸில். ஓகே போவோமா? முதல் லைனு குறைசெல்லாம் வரும், அதெல்லாம் வெட்டிடுங்க. லிரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா, நர்ஸை பொண்ணா காதலி, கச்சிட்டாவில் இங்கு தர்மம் கண்டிப்பாக பண்ணுங்க. எவ்வளோ வருஷம் வேணால் லவ் பண்ணுங்க. ஆனால் மூவ் ஆன்னு வரும்போது உங்களுக்கு மூவ் ஆன் தேவைப்பட்டுச்சுன்னா மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் என்னோட விட்டு விலகிறது தானே, விலகி போகுது. விலகி போகிறது சம்மதத்தோட 2 பேரும். அதை விட்டுட்டு 2 பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு 2 பேரும் ஒன்றா போட்டு லவர் படம் மாதிரி டாக்ஸிக்கா போய் கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசியில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு மூவ் ஆன் மீன் பேஜில் வந்து எப்போ செட் ஆகலையோ அப்போவே அழுதுருங்க. தப்பு கிடையாது, தவறு கிடையாது, யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஈஸி இல்லை அந்த வேர்டு சொல்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. 12 வயசில் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குமே, லவ்வுல அதன் பேர் லவ்வுல. கண்ணை பார்த்து பேச சொல்ல கைத்துக்கு பார்க்குமே, லவ்வுல அதுவும் லவ்வுல. கீஞ்ச பாயில் கவுந்து படுக்கும் போது உன் கனவுல கிளியோபட்ரா வந்தா லவ்வுல. ஆண்டவா இங்கேயோ போயிட்டீங்க. ஜவுளிக்கடை பொம்மையை பார்க்கும் போது உன் புத்திக்குள்ள கவுளி கத்தும், அதுவும் லவ்வுல. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் காதலுக்காக இதுக்கு ஏன் உசுரை கொடுக்கணும், எது நிஜம் புரிஞ்சு நடக்கணும். காதல் ஒண்ணு கடவுள் இல்லையடா, இந்த இளவு எல்லாம் ஹார்மோன்ஸையும் கலங்கம் தானடா. நீங்க தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக நான் சொல்றேன். அதுல 1, 2 வந்து நான் அவங்க கிட்ட
பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அடுத்தது நிறைய இருக்கு. கமல் நீங்க ஒன்று உட்காருங்க. இல்ல ஓகே, இதுல நிறைய இருக்கு, அதுதான் சொல்றேன். கமல் நீங்க உட்காருங்களா? உட்காருங்களா? நோ ப்ராப்ளம். பார்க்க போன மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி காதல் தான். நல்லது அனுபவம் உள்ளது. அனுபவமும் இருக்குது. காதலுக்கு பெருமை எல்லாம் ஃபர்ஸ்ட் காணும் தோல்வி தான். சொன்னது கவிஞர்கள் சொன்னது. இப்போ வந்து டிவிகே சார்பா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். லவ் பண்ணி தற்கொலை தான் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா டாவு கட்டி தோத்து போனவன் எல்லாம் கண் மூடிட்டா ஓட்டு போட ஆளே இல்லையடா. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஓட்டு ஐடியா இருக்காது. தயவு செய்து டிவிக்கே ஓட்டு ஐடியா. வா வா என்ன நீ என்ன கலாய்க்கிற நீ? வா சும்மா சார்காஸ்டிக்காக சொன்னேன். யாரும் பேச நம்ம காப்பாற்றிக்க வேண்டியது இருக்கு. 1 2 எஸ்கேப் ஆன பெண்ணே உன் லவ்வு தான் 3 சுத்துல முழுமை காணும். ஓகே ஓகே கெட்ட வார்த்தை மாதிரி வந்துரும். அதனால போட்டுக்க முடியாதா? மரியாதையா இருந்துக்க. ஐயோ இதுக்க அழுவுற லைஃப்ல ஏன்டா நழுவுற? காதல் ஒரு கடல் மாறிடா, அதை மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் ஏதா. இங்கே போயிட்டீங்க. ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸ் பொண்ணு காதல் கட்சி தாவல் இங்க தர்மமடா. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகான் படத்துல இருந்து நான் எல்லாரும் கேட்டு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன் கண்ணி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. சந்தோஷ் நாராயணன் உங்களுக்கு லேப்டாப் சந்தோஷ் நாராயணன். ஓகே ஓகே. மகான் படத்துல இருந்து நான் சாங். அதுல இருந்து இப்போ நம்ம பார்க்க போற லைன் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பறப்பதில் முதல் படி விழுவதுதான், சிலர் விழுவதை தரையினை இடித்திடதான். என்னது? சிலர் விழுவது கீழே. ஓகே ஓகே. அந்த லைஃப்ல நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க, டவுன்ஃபாலா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்பார்க்கு பூமராங் மாதிரி உங்களை அடிச்சு மேல தூக்கணும். அந்த லைன் பூமராங். பூமர்னு கேட்டுச்சேங்க. ஓகே ஓகே. பூமர்ல அப்படி எதிர்த்தே வாழ்ந்தவன் கரத்தை தேடி காலம் தன் முத்தத்தை போடும். எதிர்த்தே வாழ்ந்தவன் கரத்தை தேடி காலம் தன் யுத்தத்தை போடும். அதாவது சிரிச்சுக்கிட்டே வாழ்றவன் கரத்தை தேடி போவான், தன் முத்தத்தை போடுவான் அப்படிங்கிறாரு. எதிர்த்தே வாழ்ந்தவன் கரத்தை தேடி காலம் தன் யுத்தத்தை போடும். எதிர்த்து வாழ்ந்தாதான் யுத்தம் செய்ய முடியும்னு இதில் போட சொல்லியிருக்காங்க. அவ்வளோ லிரிக்ஸ் எல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதா என்ன தெரியுமா? ஒரு லைன் வருமே கரெக்டாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி கட் பண்ணி போடுவாங்க. அரசனுக்கே இந்த அரியாசனம், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். இதில் நிறைய லைன் இருக்கு. ரணம் 100 மாறோடு வல்கீரினாலும் எவன் போராட போறானோ அவன் பேர் தான் நிற்கும். இவர் சொன்னது ஓய்வு முடிந்ததும் திரும்பி வந்தால் அரசனுக்கே இந்த அரியாசனம். அடுத்த மெயினா இம்பார்ட்டன்டான ரொம்பவும் மோட்டிவேஷன் ஏன்னா, ரணம் 100 மாரோடு வாழ்க்கீறினாலும் எவன் போராட போறானோ அவன் பெயர் தான் நிற்கும். உண்மைதான். அதை எங்கேயும் இல்ல நீங்க தான் தெளிவுபடுத்துகிறீங்க. ஓகே ஓகே. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதாங்க மேட்ரு. உங்களுக்கு ஏதாவது சாங்ஸ் இந்த மாதிரி படிச்சோன்னா என்னடா பாட்டு எழுதிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போட உந்துதலாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு உந்துதலாக இருக்கும். இவ்வளோ ரூல்ஸ் பேசுகிற நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். அப்படியே அவங்க கேட்டக்கூடாதுல்ல. அதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக. எதுக்காக சொல்கிறோன்னா அதுக்காக சொல்கிறோம். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்